வீட்டில் நீங்கள் இட்லி மாவு அரைக்கிறீங்களா? சிம்பிளான வேலை. சாயந்தரம் வந்து டீக்கு பதில் உளுந்தங்கஞ்சி கொடுக்கலாம். இந்த உளுந்தங்கஞ்சிக்கு என்ன வேணும்னா, கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவு நீங்கள் வந்து உளுந்த மாவை எடுத்துடணும். இந்த உளுந்த மாவை வந்து நீங்கள் உங்கள் இட்லி மாவுக்கு தேவையானதை விட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அந்த ஒரு கை மாவை எடுத்துக்கோங்க. அதோட ஒரு மூடி தேங்காய் அதையும் அரைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நாங்கள் இதிலேருந்து தான் இப்போ உளுத்தங்கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள். பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து தேங்காயும் அரைச்சி ஊற்றிட்டோம். ஒரு மூடி தேங்காய், அந்த ஒரு கைப்பிடி மாவு, அதாவது ஒரு கையளவு மாவு எடுத்து அதையும் நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு, இது உளுத்தம் பாலுன்னு கூட சொல்லலாம். உளுத்தம் கஞ்சின்னு சொல்கிறாங்க, உளுத்தம் பாலுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து காய்ச்சிட்ருக்குறாங்க. இதோட வந்து நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் அல்லது வந்து நீங்கள் சர்க்கரை, ஏலக்காய் இதெல்லாமே போட்டு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. உளுந்து வந்து நம்மளுடைய முதுகு எலும்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பெண்கள் வந்து பூ பெய்திருக்கும்போது இந்த உளுத்தங்கஞ்சி வந்து நிறைய செஞ்சு கொடுப்பாங்க. இதோட கூட கொஞ்சம் நெய் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். நெய் இப்போ நம்ம கையில் கிடையாது. ஸோ இதை காய்ச்சி நாங்கள் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட போகிறோம். பாய்.